இவை கொண்டு அதனால பொல்யூஷன் வந்து நம்ம பொல்யூஷனால மேக்ஸிமம் என்னது ஹியூமன் பீயிங்ஸ் வீட்டோட ரேஷியோ வந்து கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கெமிக்கல்னால நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் நம்ம என்ன பண்ணணும் மேக்ஸிமம் என்னது ஏர் பொல்யூஷன் நெக்ஸ்ட் வந்து என்வரான்மெண்டல் பொல்யூஷன் வாட்டர்ல வர பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணணும் அதாவது ஐடியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் பொல்யூஷன் மேக்ஸிமம் ஏர் பொல்யூஷன் எதுல வருது வெஹிக்கிள்ஸ். அப்ப அந்த வெஹிக்கிள்ஸோட பொல்யூஷன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணனும்னா நாம என்ன பண்ணணும் இ வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி சேவ் பண்ணனும்னா என்ன பண்ணணும் நம்ம எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து மினிமம் அதாவது தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாதப்ப வந்து அந்த மாதிரி நம்ம வந்து இருக்க பழகிக்கணும். எல்லாத்துக்குமே வந்து ஒன்றில் இந்த கிளாஸ்ல விட்டு கிளம்புறீங்கன்னா இதுக்கு போது நம்ம வந்து லைட் ஃபேன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இல்லாதப்போ தேவையில்லாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவசியம் கிடையாது. அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நம்ம வந்து எனர்ஜி சேவ் பண்ணுறதுக்கு பழகிக்கணும். அதனால ரெடியூஸ் பண்ணலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையும் நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அதை ரெடியூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதில் ஏதாவது ஒரு எஃபெக்டிவான பிளான்ஸ் ஏதாவது கருகாலி மரம் அது அந்த மாதிரி நிறைய லீவ்ஸ் இருக்கிற ஊசி மாதிரி இருக்கும் லீவ்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மரம் எல்லாமே வந்து அதாவது ஃபுல்லு டஸ்ட் இருக்கிற ஏர் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு கிளியரான ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு வெளியிடும். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என்ன ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன்னா நம்ம என்னது பர்த்டே செலிப்ரேஷன் நிறைய பண்ணுறோம். மீறி போனால் என்ன பண்ணுவோம் ஹாஸ்டலோ இல்லை காலேஜ்லேயோ வெளியோ கேக் வெயிட் கொண்டாடுவீங்க. அடுத்து வீட்டில் அம்மா அப்பாவுக்கு ஏதாவது ஆனிவர்சரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் ஏதாவது செலிப்ரேஷன் அந்த மாதிரி. ஸோ அதுக்குறதுல ஏதாவது ஒரு பிளான் ஏதாவது ஒரு மரம் ஏதாவது ஒரு ஏரியாவில் இல்லை காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா காலேஜில் ஏதாவது ஒரு மரமாக அந்த மெமரபுளாக வச்சிங்கன்னா அதனால பொல்யூஷனும் கண்ட்ரோல் ஆகும். இதுதான் இல்லையா? அந்த மாதிரி நிறைய ரெமெடிஸ் வந்து நம்ம கொண்டு வந்தோம்னா அதில் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டாப் மோஸ்ட் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கிற கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா யூகே, அந்த மாதிரி நார்வே அந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லண்டன் எடுத்துட்டோம்னா அவன் வந்து நம்ம குக்கிங்கிறது ஒரு கேஸ் யூஸ் பண்ணுறோமே இல்லையா அது வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா 3 டைம் வார்னிங் வரும். இப்போ கையில் நம்ம குக்கிங் கேஸ் நிறைய சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா ஃபர்ஸ்ட் அலாரம் வரும் ஃபயர் சர்வீஸ், செகண்ட் அலாரம், தேர்ட் அலாரம், அந்த ப்ரீ வார்னிங் முடிஞ்சதுன்னா அந்த குக்கிங்கோட லிமிட்ஸ் எக்ஸீட் ஆச்சுன்னா லண்டனில் அதுக்கு வந்து ஃபைன் பெனால்ட்டி இல்லாட்டி அங்கேருந்து நம்ம ஏதாவது வந்து நம்ம சைடு வந்து பெனால்ட்டி வந்து பே பண்ணுறது முடிஞ்சிடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம சைடும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கவர்மெண்ட் சைடில் இருக்கும். நம்ம இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணுறதுலேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். ஸோ அதை வந்து அந்த மாதிரி கொண்டு வரணும்னா ஆக்சுவலாக ஆல்ரெடி இருக்குது. யாராவது தெரியும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு ஒன்று இருக்குது. தெரியுமா தெரியாது தெரியலைன்னா தெரிஞ்சுங்க. கவர்மெண்ட்லேயே நம்ம என்னது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஏன்னா இப்போ ஒன்றிலே இப்போ நீங்கள் நார்மலாக வீடே கட்டுறீங்கன்னா அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அப்ரூவல் வாங்கணும் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கும் அந்த லிமிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு. டெல்லியில் இருக்குது மெயின் ஆர்கனைசேஷன். ஸோ அந்த ஆர்கனைசேஷனில் வந்து அவங்க சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து நீ ரன் பண்ணுற இண்டஸ்ட்ரி வந்து தொடங்குறேன்னா சரௌண்டிங் 5 கிலோமீட்டர் சரௌண்டிங் ஆர் மினிமம் 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் என்னென்ன பில்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற நம்ம டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் அப்ரூவல் வாங்க. யாருக்கு தெரியும் தெரியல, அந்த ஈரோடு சைடு காங்கை சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். அதுக்குள்ள அதில் வர்ற அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே எதுவும் சேரும் இந்த பவானி ஆறு அதில் வந்து மிக்ஸ் ஆகும். அப்போ வந்து வாட்டர் பொல்யூட் ஆகும். ஸோ அவன் வந்து ப்ராப்பராக இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் வந்து அப்ரூவல் வாங்கியிருந்தால் நிறைய வந்து கமிஷன் கொடுத்து அந்த மாதிரி நிறைய
ஃபோர்ஜரிஸ் நடக்குது. அது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு கரெக்டா ப்ராப்பராக பண்ணியிருந்தா வாட்டர் பொல்யூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஒவ்வொரு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்லேயும் கவர்மெண்ட்லேயும் அதுக்குன்னு ஸ்பெஷல் கோடில் வந்து ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கி நம்ம ஒவ்வொன்றும் பண்ணணும். அதை தடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பிளான்ட்ஸ் மரம் வந்து நம்ம நிறைய வளர்க்கணும். அப்புறம் இன்னொன்று என்னன்னா ஃபாரஸ்ட் சைடு, ஃபுல் ஃபாரஸ்ட்னா உங்களுக்கு என்னது, ஃபாரஸ்ட்ல ஃபயர் வர்றதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக வர்ற ஃபயர் வேற. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், உங்களுக்கே தெரியும், வேணும்னே நம்ம வந்து ஃபயர் பண்ணி விடுவோம், ஃபுல்லு தீ வச்சு அதை ஃபுல்லாக அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து வராமல் நம்ம தடுக்கணும். அந்த மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணோம்னா சில பொல்யூஷன், அதாவது ஏர் பொல்யூஷன் ஆகட்டும், அந்த மாதிரி வர பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணலாம். நம்மளுக்கு என்ன ஆகும், கிளீனான ஆக்சிஜன் வந்து நம்ம சுவாசிக்க முடியும். இருக்கிற எந்த டிசீஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். வேற எந்த மாதிரி ஏதாவது நம்ம ரெடியூஸ் பண்ண ஏதாவது ஐடியா? என்வரான்மெண்டல் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க, சும்மா ஜெனரலாக சொல்லுங்க. இன்னொரு மெயின் பாயிண்ட் என்னது, ரீசைக்கிள் அண்ட் ரீயூஸ். மேக்ஸிமம் பொருளை வந்து நம்ம வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது. சப்போஸ் அப்படி வேஸ்டான பொருளாகவே இருந்தாலும் அதை எந்த விதத்தில் நம்ம ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதை ரீயூஸ் பண்ண பழகிக்கணும். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சேவிங். அது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அதை தேவையில்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது. அதை வந்து